लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणायमेने आत्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இடங்களின்மேல் துயிலந்தாய் சீரா திருவேங்கட மாமலைமேயாரா முதை அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2706வது நாள் பாசுரம் 2705வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்த திருமொழியினுடைய 66வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கழொரு வீர் உயிர்கண் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறையர்கோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்றினி திருநாட்டகத்தே என்பதாகும். 66வது பாசுரம். உண்ணாது உறங்காது உணர்வும் எத்தனை யோகியர்க்கும் எண்ணாய் மிளிரும் இயல்பின் ஏபெனவாம் எரி நீர் வழிவான் மண்ணாகிய எம்பெருமானது வைகுந்தம் மண்ணாள் கண்ணாய் அருவினையேன் உயிராயின காவிகளே என்று பஞ்சபூதங்களையும் விழிக்கிறார். எரி நீர் வழி வான் மண் என்பது அக்னியும் ஜலமும் வாயுவும் ஆகாசமும் பூமியும் எனப்பட்டவாறு ஆகிய பஞ்சபூதங்களின் வடிவமான எம்பெருமான் நம்முடைய எம்பெருமானுடைய காலிகள் என்றால் செங்கல் நீர் பூக்களானவை. உண்ணாது உண்ணாமலும் உறங்காமலும் தூங்காமலும் உணர்வு எப்போதும் ஞானத்திற்கு பொருந்தின வைகுந்த அண்ணான் வைகுந்தத்தை ஒத்து எப்போதும் அனுபவிக்கத்தக்கவளான தலைமகளுடைய கண்ணாய் கண்கள் என்ற பேராய் அருவினியேன் உயிராயின தீர முடியாத திருவினைகளுடைய எனக்கும் உயிர்நிலையான மிக்க யோக நிலை உடையவர்களுக்குமான முனிவர்களுக்காகவும் எல்லோருக்காகவும் அந்த யோகத்தை விட்டுவிட்டு எப்போதும் நினைக்கத்தக்கவதாய் திரண்டு தோன்றுகின்ற இயல்பை உடையதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். புலக்குண்டல புண்டரீகத்த என்ற பாட்டு போல இப்பாட்டும் தலைவன் தன்னுடைய தோழனுக்கு சொல்வதான கழற் எதிர் மறுத்தல் துறையினுடைய விரிவு. இந்த பாட்டிலே காணத்தக்கது கண்ணால் காணப்பட்ட நாயகியினுடைய கண்களின் அழகு இவ்வுலகப்பற்றை நீத்து ஊனும் உறக்கமும் அற்று யோக நிலையில் போக நிலையிலே பயின்று மகா யோகிகளையும் வசப்படுத்தக்கூடியதாக இருப்பதனால் அந்த கண்ணழகிலே நான் ஈடுபட்டதை குறித்து நீ என்னை பழிக்க இடமில்லை என்று தோழனை பார்த்து நாயகன் கூறினாயிற்று. வாதி கேனரி அழகிய மணவாளஜியர் வேறு வகையாக இதை கொள்ளுகிறார். தலைமகளை இயற்கையில் கலந்து பிரிந்த தலைவன் தன் உறாவுதல் கண்டு வினாவின் பாங்கினை குறித்து உற்று உரைத்த பாசுரம் என்று கழறெதிர் மறுத்தலாகவே நம்பிள்ளையினுடைய திருவுள்ளம் இந்த பாசுரத்திற்கு. எரிநீர் வழிவான் மண் என்ற விதில் பஞ்சபூதங்களின் அடைவு வரிசை கிரமம் இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் முகத்திலே ஆகாயம், காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து மண் என்று வரவேண்டி இருக்க இங்கே மாற்றி சொல்லுகிறார்கள். பரமபதம் போல பேரின்பமே வடித்துள்ளவள் அவள் அந்த தலைவியின் கண் என்று சொல்லி என்னுடைய உயிர்நிலையான செங்கல் நீர் மலர்களாகிய அவை யோகம் கைவந்திருக்க பெற்ற பரம யோகிகளுக்கும் இடைவிடாது சிந்தனைக்குரியனாக அவருடைய கண்ணழகி காணப்பெறில் தங்கள் சிந்தனை செய்து கொண்டிருக்கும் பரம்பொருளை அப்பால் தள்ளி அந்த ஸ்தானத்திலே இந்த கண்களை வைத்து சிந்தனை செய்வார்கள் என்று தலைவனுடைய கண்ணழகி பாராட்டி பேசுகிறார் ஆழ்வார். அருவினியேன் என்றால் எப்போதும் அவளை கூடியிருக்க பெறாமல் பிரியும்படும் நேர்ந்த மகாபாதகத்தை பற்றி பேசுகிறார் இங்கே ஆழ்வார். யானென்று வெறுத்து கொள்ளுகிறபடி உயிராயின என்றதனால் அந்த கண்கள் மிக்க அன்புக்கிடமானவை என்பதும் விட்டு பிரிந்து தரிக்க ஒண்ணாதவையா என்பதும் தோன்றும். ஆழ்வாருடைய ஞானத்தின் சிறப்பை பாகவதர்கள் அன்புக்கு கூறுதல் இதற்கு உள்ளுரை பொருள். பஞ்சமகா பூதகங்களுக்கும் அந்தராத்மாவாக இருக்கிற எம்பெருமான் பரமம் போல பரமபதம் போல
அழிவற்றவரும் எப்போதும் அனுபவிக்க தக்கவருமான ஞானமான ஆழ்வாருடைய ஞானம் என்பது மெல்லிய மலர்கள் எமைக்கை என்று உண்ணுதல் உருங்குதல் இல்லாமல் எப்போதும் நிரந்தர அனுபவம் செய்கிற நித்திய யோகத்தை உடைய நித்தபசிகளுக்கும் எப்போதும் அனுபவிக்கத்தக்கவையாக விளங்கி கொண்டிருக்கிற இயல்புடவை என்கிற பொருள். இந்த பாட்டுக்கு துறைகால மயக்கு கீழே ஞாலம் பணிப்பு என்று 7ஆம் பாட்டுக்கும் கடல் கொண்டெழுந்து வானம் என்ற 18ஆம் பாட்டு போல மேல் மலர்ந்தே ஒழிந்து நில் என்கிற 68ஆம் பாட்டுக்கும் துறை இதுவே. இந்த பிரபந்தத்திலே காலமயக்கு அடுத்தடுத்து வருவதற்கு காரணம் நாயகி பின்வரகாலம் நீடித்தல் என்றும் இன்னின்ற நீர்மையினால் குற்றமை என்றும் நம் வேண்டுகோளை விண்ணப்பம் செய்யும் பொழுதே எம்பெருமான் சேர வேண்டியிருக்க அப்பேறு கிடைக்க முடியாமல் ஆழ்வார் ஆற்றாமையோடு வருந்துகிறார் என்றும் கலக்க வேண்டும். இது ஆழ்வாரை பற்றி அனுபவமிக்கவர்களாக சொல்லுகிற போது ஆழ்வாருடைய ஞானத்தின் சிறப்பை பாகவதர் அன்பிற்கு கூறுதல் இதற்கு உள்ளுரை பொருள். பஞ்சமகா பூதங்களும் அந்தராத்மாவான எம்பெருமானுடைய பரமம்பது போல அழிவற்றவரும் எப்போதும் அனுபவிக்கத்தக்கவரமான ஆழ்வாருடைய ஞானம் என்றும் பேராய் பெறுதற்குரிய நல்வினையுடைய நல் வினையுடைய எமக்கு உயிர் போல் அன்புக்கிடமான மெல்லிய மலர்கள் எமக்கே அன்றி உண்ணுதல் உறங்குதல் இல்லாமல் எப்போதும் நிரந்தர அனுபவம் செய்கிற நித்திய யோகத்தை உடைய நித்தபசிகளுக்கும் எப்போதும் அனுபவிக்கத்தக்கவதாய் விளங்கத் தோன்றும் இயல்புடவனாம் என பொருள் கொள்ள வேண்டும். யாவரும் மகிழ்ந்து சிறமேற் கொண்டாடத் தகுந்த தன்மை பற்றி ஞான வகைகளை சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் 66வது பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம். உண்ணாது உறங்காது உணர்வுறும் எத்தனை யோகியர்க்கும் எண்ணாய் மிளரும் இயல்பினவாம் எரி நீர் வழிவான் மண்ணாகிய எம்பெருமான் எனது வைகுந்தம் மண்ணாள் கண்ணாய் அறிவினையேன் உயிராயின காவிகளே காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்தியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மே ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா கண்ணா என்று நாவில் வருவதற்கு அனுபவிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.